வாரணாசி படத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டிங்கன்னா மகேஷ் பாபுவோட வாரணாசி படம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவிக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெறும் 150 கோடி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால பார்த்துட்டிங்கன்னா ராஜமௌலி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபாரினுக்கு கிளம்பி போய் நேரடியாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டீம் கிட்டே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். பிகாஸ் ராஜமௌலியை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வாரணாசி படம் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 500லேருந்து 600 கோடி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்துட்டிங்கன்னா இது கலெக்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது செட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா பாகுபலி, அப்புறம் வந்து RRR, பாகுபலி 2ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹிட்டான மூவிஸை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நம்ம பாகுபலிக்காக வந்து நம்முடைய பிரபாஸ் வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ராஜமௌலியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டிங் டைரக்டராக இருக்கார். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து 2000-3000 கோடிக்கு வந்து அவங்க ரீச் பண்ண வச்சா மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவிக்கான அடுத்த லெவலுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு மூவியை அவங்க வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலுக்கு போனாலுமே அதில் சில பல ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால வந்து இந்த மூவியில் சில விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரணாசி படம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆகக்கூடிய ஒரு மூவிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் ராஜமௌலி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த டைட்டில் ரிவீலில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் வந்துச்சு இல்லையா, அதிலே பார்த்துட்டிங்கன்னா சில பல விஷயங்களை வந்து தேவையில்லாமல் பேசியிருந்தார். அதில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட், எனக்கு வந்து இந்த மாதிரி கடவுள் விஷயங்கள்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசினது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாகவே மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனாலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ராஜமௌலி மூவிஸை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி வந்து என்ன மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா ராஜமௌலி வந்து இந்த மூவி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சிட்ருக்காராம். அதில் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மூவி வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ரேஞ்சுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் நான் படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டையுமே வந்து அவருக்கு சம்பளமாக ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒரு வாரணாசி மூவி வந்து ஒரு 3000-4000 கோடி எடுத்துருச்சுன்னு வச்சுங்க. ஸோ அதையே வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினாக அவர் செட் பண்ணி அதையே வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டாக வந்து மாற்றி ஃபியூச்சர் மூவிஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பளம் வாங்க முடியும். ஏற்கனவே அவர் தான் வந்து ஹையஸ்ட் பெய்டிங் டைரக்டராக இருந்துகிட்ருக்காரு. இன்னும் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துட்டிங்கன்னா ராஜமௌலி இப்படி ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சில நியூஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த மூவி மேலே ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பேக் டு பேக் பார்த்துட்டிங்கன்னா பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின எல்லா மூவிஸுமே வந்து பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபெயிலியர் ஆகிற மூவிக்கு எதுக்காக நாங்கள் வந்து பல கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பேக் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அது புரியாமல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ராஜமௌலி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டீம் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறதா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு தெரிஞ்சிடும்.